கைஸ் யூசுவல் ஸ்பீட் லேட் ஸ்பீடில் ஒரு தரமான கொஷின். நிறைய பேர் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அது போல் ஒரு கொஷின் இந்த டாய் ரெயின் கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு வேற லெவலில் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா கான்செப்ட் நான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஒரு ஸ்பீடில் போகிறாங்க, இன்னொரு ஸ்பீடில் போகிறாங்கன்னு. இந்த கொஷினில் ஸ்பீடே கொடுக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா ராம் covers a certain distance on a toy train had the train moved 8 km/h faster. அதாவது ஒரு வேகத்துல போகுது, அந்த வேகத்தை விட 8 km/h வேகம் அதிகரிக்குது. அப்படி அதிகரிச்சா என்ன ஆகுதுன்னா 20 நிமிஷம் டைம் குறைவாவே போய் ரீச் ஆயிடுறான் அந்த டிஸ்டன்ஸ்க்கு. ஒருவேளை அந்த ஸ்பீடை விட 4 km/h ஸ்லோவரா போனானா 40 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி கதை. ஸோ இது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2. இப்போ நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன்னா நார்மல் ஸ்பீடு இன்ட்டு புது ஸ்பீடு டிவைட் பை இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, டைம் டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல இது 2 டைம் யூஸ் பண்ணணும், ஏன்னா 2 டைம் அப்ளை பண்ணுறாங்க. ஒரு ஸ்பீட்ல இருந்து இன்னொரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரே ஸ்பீட்ல இருந்து இன்னொரு 4 km/h ஸ்பீடை ஸ்லோ பண்ணியும் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு தெரியுமா, தெரியாது. இப்போ இந்த ஸ்பீடை விட இந்த ஸ்பீடு எவ்வளோ அதிகம், 8 km/h அதிகம். அப்போ எப்படி எழுதலாம், எஸ் பிளஸ் 8 டிவைட் பை ஃபார்முலா என்னது, ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2. இங்கே பாருங்க எழுதியிருக்கும்ல, இதெல்லாம் முன்னாடியே வந்து நடத்துனது தானே ஃபார்முலா. distance equal to speed 1 into speed 2 divided by speed 1 minus speed 2 into என்னன்னா time difference அந்த கான்செப்ட். ஸோ அப்போ speed 1 into speed 2 divided by speed 1 minus speed 2 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 8. டைம் டிஃபரன்ஸ் எத்தனை நிமிஷம்ப்பா, எத்தனை நிமிஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 நிமிடம். நிமிடம் இருக்கிறதுனால ஹவருக்கு மாத்திரேன், ஈக்குவல் டு 60. ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும்னா டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா இந்த மாடல் இப்போதான் நம்ம ஒரு 7-8 கணக்கு கிட்ட சால்வ் பண்ணி வந்தோமா, 7-8 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கொஸ்டின் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க் கொஸ்டின். சரி, இப்போ இதே போலயே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பீடை விட 4 km/h ஸ்லோவர். அப்போ எஸ் மைனஸ் 4 டிவைட் பை ஸ்பீட் இன்ட்டு ஸ்பீட் 1 டிவைட் பை ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா 4 இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ் 40 நிமிஷம். ஸோ மினிட்ல கொடுத்துட்டானா அது வகுத்தல்ல என்ன பண்ணிக்கணும் 60 போட்டுக்கணும், ஹவருக்கு மாற்றணும். இப்போ என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. இந்த 60 இந்த 60 அடி கொடுத்துடலாம். இவங்க 2 பேர்த்து அடி கொடுத்தா 10. அடுத்தது இந்த 10க்கு இங்க அடி கொடுத்தா 2. அடுத்தது இந்த 8 2ஆல் அடி கொடுத்தா 4. இந்த எஸ்ஸும் அடிபட்டு போயிடும். இங்க எஸ் பிளஸ் 8 இருக்கு. சரிங்களா, இந்த 4 இங்க போச்சுன்னா மேல போச்சுன்னா பெருக்கல், இந்த 4 இங்க வந்தா பெருக்கல். 4s ஈக்குவல் டு 4s மைனஸ் 16. இப்போ என்ன பண்ணலாம்னா மைனஸ் 16 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 16. 16 பிளஸ் 8 24. எஸ் இந்த பக்கம் போனா மைனஸ் எஸ். 4sல எஸ் போச்சுன்னா 3s. அப்போ எஸ் ஈக்குவல் டு 8 பா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல 8 எஸ்ஸுக்கு பதிலாக 8 கொடுங்க. நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 8 இன்ட்டு ஓகே 8 கூட எவ்வளோ அதிகரிக்குது, 8 கிலோமீட்டர் அதிகதா. 8 பிளஸ் 8 16 டிவைட் பை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 16 8ஐயும் மைனஸ் பண்ணா 8. டைம் டிஃபரன்ஸ் 20 நிமிஷம். ஹவருக்கு மாற்ற வகுத்தல் 60. இந்த 8 அடிபட்டு போயிடுறான். 60 20ஆல் அடிச்சா 3, 16 3ஆல் அடிச்சா அடிக்கவே முடியாது. அப்போ 16 வகுத்தல் 3 கிலோமீட்டர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின் எவர். இந்த மாடல் அடிக்கடி கேட்பாங்க. இந்த டாய் ரெயின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 30 km/h போறான் 5 நிமிஷம் லேட்டு. இதுவே 40 km/h போறான்னா 3 நிமிஷம் ஏர்லி. இது நார்மல் கணக்கு, எல்லாருமே போட்டுருவாங்க. ஆனால் இந்த கணக்கை நல்லா மாட்டிப்பாங்க. அதனால தான் ஆப்ல நான் என்ன பண்றேன்னா தெளிவாக வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின். ஓகேவா?